ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணோம், இயல் 3ல் இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை பார்த்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து போலி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயல் 3ல் இலக்கணம் பார்க்க போகிறோம். அதில் போலி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? போலி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. சரிங்களா? இதில் அறம் செய்ய விரும்பு, அரண் வலியுறுத்தல் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் அறம் செய்ய விரும்பும்போது முதல் வார்த்தை என்ன இருக்குது, அறம் இருக்குது. அரண் வலியுறுத்தல் அப்படிங்கும்போது முதல் வார்த்தை என்ன இருக்குது, அரண் இருக்குது. சரிங்களா? அறம் அரண் ரெண்டுமே ஒரே பொருள் தான் குறிக்கும். சரிங்களா? அதில் கடைசி எழுத்து பாருங்கள், அறங்கும்போது இம் இருக்குது, அரண் அப்படிங்கும்போது இன் இருக்குது. சரிங்களா? அப்படி எழுத்துக்கள் மாறி இருந்தாலும் மீதி முதல்ல 2 எழுத்துக்களும் ஒரே மாதிரி இருக்குது. 3வது எழுத்துக்கள், அதாவது கடைசியாக இருக்க எழுத்துக்கள் மாற்றங்கள் தருது. ஸோ எழுத்து மாறி இருந்தாலும் அதற்குரிய பொருள் ஒரே மாதிரி தான். அறம் அப்படின்னாலும் ஒழுக்கம், அரண் அப்படின்னாலும் ஒழுக்கம். சரிங்களா? ஒழுக்கம், தர்மம், அது மாதிரி கொடைத்தன்மை. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பண்பை குறிப்பது தான் அறம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அறம் செய்ய விரும்பு, அறம் அப்படின்னா பிறருக்கு உதவுதல், ஒரு கொடைத்தன்மை, ஒரு தர்மம். ஸோ இந்த மாதிரி செயல்களை சொல்கிறது. இதை செய்யணும் அப்படிங்கிறத ஔவையார் சொல்கிறாரு. அரண் வலியுறுத்தல், இது வலியுறுத்தணும். அதாவது இந்த மாதிரி ஒரு மனிதன் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நல்ல கொடைத்தன்மை உடையவனாகவும் தர்மம் கொடுக்கக்கூடியவனாகவும் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறார், வலியுறுத்துறார். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல அறம் அரண் அப்படின்னாலும் பொருள் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இலக்கணம். அதாவது ஒரு சொல்லில் முதல் எழுத்தோ 2ஆம் எழுத்தோ அல்லது 3ஆம் எழுத்தோ அல்லது கடைசியாக வரக்கூடிய எழுத்துக்களோ மாறி இருந்தாலும் ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். சரிங்களா? ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் எழுத்துக்கள் மாறி வந்தாலோ அதனுடைய பொருளானது மாறாமல் இருக்கும். இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. சரிங்களா? அது தரக்கூடிய மீனிங் ஆனது மாறல, எழுத்து தான் மாறி இருக்குதே தவிர அதுக்குரிய மீனிங் மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் என்னது, போலி. சரிங்களா? அதாவது எழுத்துக்கள் மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் வருவது தான் போலி. சரிங்களா? இதைத்தான் நம்ம இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம். இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ ஒரு சொல் எடுத்துட்டோம்னா முதல்ல எழுத்து மாறினாலும் சரி, இடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி வந்தாலும் சரி, இறுதியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி வந்தாலும் சரி, ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி. ஓர் எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்துக்கள் மாறி அதே பொருள் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது போலி. சரிங்களா? போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. இது போல இது இருக்கும், ஆனால் பொருள் மாறாது. சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய பொருளானது மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் என்னது, போல இருத்தல். இது போல் அதுவும் இருத்தல். சரிங்களா? இந்த போலியை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன போலி அப்படின்னா, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. சரிங்களா? என்னென்ன போலிகள், போலி 3 வகைப்படும். என்னென்ன, முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி. அதாவது முதல் எழுத்து மாறினாலும் சரி, 2வது எழுத்து ஒரு எழுத்து மாறி வந்தாலும் சரி, 3ஆம் எழுத்து மாறி வந்தாலும் சரி, அது போலி. ஆனால் பொருள் ஒரே மாதிரி தான். சரிங்களா?
அதைத்தான் என்ன சொல்கிறோம், போலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 வகையான போலிகள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்களா? சரி, முதல் போலி எடுத்துக்காட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. பசல் பைசல், மஞ்சு மைஞ்சு, மயல் மையல். சரிங்களா? இதில் பசல் பைசல் அப்படின்னு இருக்குது. ஸோ பசல் அப்படின்னாலும் பைசல் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். மஞ்சு மைஞ்சு அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். மயல் மையல் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மட்டும் மாறினாலும் பொருள் மாறவில்லை. முதல் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்க தவிர ஆனால் அதுக்குரிய பொருள்கள் மாறி அமையாது. இவ்வாறு முதல் எழுத்து மாறி வந்ததுனால இது முதற்போலி. இவ்வாறு சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது முதல் போலி ஆகும். சரிங்களா? ஸோ இந்த முதல் எழுத்து மாறி இருக்கு. சரிங்களா? எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாது. பசல் அப்படின்னு சொல்லலாம், பைசல் அப்படின்னு சொல்லலாம், மஞ்சுன்னு சொல்லலாம், மைஞ்சுன்னு சொல்லலாம், மையல் அப்படின்னு சொல்லலாம், மையல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி முதல் எழுத்து மாறி வந்தனால இது முதல் போலி. சரிங்களா? அடுத்து இடைப்போலி. இடைப்போலினாலே தெரியும், இடையில் இருக்கிற சொற்கள் மாறி வருவது இடைப்போலி. அமைச்சு அமைச்சு, இளைஞ்சு இளைஞ்சு, அரையர் அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. அது கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? மா மை, லா லை, ரா அரை. ஏன்னா இது எழுத்துக்கள் வேறு வேறு. சரிங்களா? ஆனால் அதுக்குரிய பொருள் அதே பொருள் தான். நாம் அமைச்சு அப்படின்னா என்ன பொருள் எடுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் அமைச்சு அப்படின்னாலும் அதே பொருள் தான் தரும். சரிங்களா? அப்போ இடையில் எழுத்துக்கள் மாறி வந்தாலும் இடையில் உள்ள எழுத்துக்கள் மாறி வந்தாலும் பொருள் ஒரே மாதிரியாகத்தான் கொடுக்கும், ஒரே மாதிரியாகத்தான் நம்ம எடுத்துக்கப்படும். ஸோ அவ்வாறு இருப்பது இடைப்போலி. இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளில் தருவது இடைப்போலி ஆகும். சரிங்களா? இதுதான் என்னது? இடைப்போலி. இடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி வந்தால் அது இடைப்போலி. முதலில் எழுத்துக்கள் மாறி வந்தால் அது முதல் போலி. சரிங்களா? இனி அடுத்தது என்ன பார்க்கணும்? கடைப்போலி. கடைப்போலின்னு என்னது? கடைசியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர். சரிங்களா? இதில் அகம் அகன் கடைசி எழுத்து தானே மாறி இருக்கு. நிலம் நிலன் கடைசி எழுத்து தானே மாறி இருக்கு. முகம் முகன் கடைசி எழுத்து மாறி இருக்குங்களா? பந்தல் பந்தர் கடைசி எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைசியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி வந்தாலும் ஒரே பொருளில் அமையும். சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. அதனுடைய பொருளானது மாறாது. நம்ம மீனிங் வேறு மீனிங் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதே மீனிங் தான் வரும். இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளில் வருவது கடைப்போலி. போலி அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத்துக்கள் மாறி வருவது. சரிங்களா? அது முதலிலும் வரலாம், இடையிலும் வரலாம், இறுதியிலும் வரலாம். ஸோ அப்படி வரும் பொழுது அதனுடைய நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் பொருள் மாறாது. மீனிங் நம்ம வேறு மாற்றி சொல்ல மாட்டோம். ஸோ அதே மீனிங்கில் தான் வரும், ஆனால் பொருளானது மாறாது. முதல் எழுத்துக்கள் மாறினால் முதல் போலி, இடையில் உள்ள எழுத்துக்கள் மாறி வந்தால் இடைப்போலி, கடையில் உள்ள எழுத்துக்கள் மாறி வந்தால் அது கடைப்போலி. சரிங்களா? அப்போ போலின்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னா புரிஞ்சுதா? ஸோ போலிகள் 3 வகைப்படும்னு பார்த்தோம். போலி 3 வகைப்படும். அது என்னென்னங்கிறத பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் இந்த கடைப்போலி வேறு சில இடங்களிலும் வருது. அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும். சரிங்களா? அக்ரிணை பெயர் இருக்கும். அதாவது உயர்திணை அக்ரிணை. திணை 2 வகை. உயர்திணை அக்ரிணைன்னு தெரியும் உங்களுக்கு. உயர்திணைனா மனிதர்கள், தேவர், கடவுள் இவர்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் உயிரற்ற பொருள்கள் எல்லாமே அக்ரிணையை சேரும். அவ்வாறு அந்த அக்ரிணை பெயர்களை சொல்லும்போது மகர எழுத்திற்கு பதிலாக நகர கடைப்போலியாக வரும். கடைசியாக வரக்கூடிய எழுத்து மாலை முடிஞ்சதுன்னா நாவாக வரும். அகம் அப்படிங்கும்போது கடைசி எழுத்து இம்.
மகரத்தில் வந்திருக்கு. அகன் அப்படிங்கும்போது கடைசி எழுத்து இன் நகரத்தில் வந்திருக்கு. அப்போ மகரம் நகரமாக மாறும் கடைசி எழுத்து. அதே மாதிரி லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் மாறும். பந்தல் அப்படின்னா லகரம் இல்ல முடிஞ்சிருக்கு. பந்தர் அப்படிங்கும்போது இருள முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இரு வந்து ரகரத்தோட சேர்ந்தது. சரிங்களா? அப்போ பந்தல் எது லகரம், லகரத்துக்கு பதிலாக பந்தர் அப்படின்னு ரகரத்தில் வந்திருக்கு. சரிங்களா? இவ்வளோதான். ஓகேங்களா? இது கடைப்போலியாக வரும். அடுத்து அக்ரிணை பெயர்களில் வரும்போது எப்படி வரும்னு தெரிஞ்சுங்க கடைப்போலி. சரிங்களா? ஸோ இது மட்டுமல்ல போலிகள், இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு போலிகள் சொல்லப்படாத ஒரு போலி இருக்குது. அது வந்து நாம் வந்து வகைகளில் சேர்த்துக்கல. முற்றுப்போலி அப்படின்னு இருக்கு. முற்றுப்போலினா 3 வகை போலிகள் அல்லாத இது ஒரு தனி ஒரு போலி. ஸோ இந்த போலியில் வந்து எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கும், ஆனால் மீனிங் மாறாது. சரிங்களா? 3 வகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. அதுதான் என்னது? முற்றுப்போலி. இந்த முற்றுப்போலி வந்து எத்தனை எழுத்துக்கள் வந்தாலும் அந்த எல்லா எழுத்துக்களும் மாறி இருக்கும். சரிங்களா? அது என்னன்னு பாருங்க. 5 5 இச்சொல்லை நோக்குங்கள். இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லு போலி வடிவமாகும். 5ன்னா நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம்? 5 அப்படின்னு எழுதுவோம். சொல்லும்போது எனக்கு 5 ரூபா கொடு அப்படின்னு சொல்லுவோம். 5 அப்படின்னு சொல்லுவோம். 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் ஆனால் அதனுடைய பொருளானது மாறாமல் இருப்பது முற்றுப்போலி. 5 ஐக்கு ஆ மாறி இருக்கு, இந்துக்கு இஞ்சு மாறி இருக்கு, தூக்கு சூ மாறி இருக்கு. அப்போ 5 5. சரிங்களா? இவ்வாறு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். 5 அப்படின்னு சொன்னாலும் 5 தான் நம்ம சொல்லுவோம், 5 அப்படின்னு சொன்னாலும் 5 தான் சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் என்னது? போலி. போலிகள் என்னது? எழுத்துக்கள் மாறி வரும், ஆனால் பொருள் மாறாமல் இருக்கும். சரிங்களா? முதல்ல மாறி வந்துச்சுன்னா முதல் போலி, இடையில எழுத்துக்கள் மாறி வந்தால் இடைப்போலி, கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி வந்தால் கடைப்போலி, எல்லா எழுத்துக்களும் மாறி வந்தால் முற்றுப்போலி. முற்றிலும் மாறுபடுவது முற்றுப்போலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. போலினா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள்? ரீட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது இல்லாத நீங்கள் சில வார்த்தைகளை எழுதி அதுக்கான மீனிங் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஒரே மாதிரி மீனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்போம். அந்த எடுத்துக்காட்டுகளுக்கு மீனிங் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்களேன். ஸோ அதுக்கு என்னென்ன மீனிங், இது வந்தால் இதே மீனிங் தான், ஆனால் எழுத்துக்கள் மட்டும் தான் மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த மீனிங் சொல்லாமல் நான் சொல்லிட்டு வந்தது. நீங்கள் மீனிங் நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஆர்வமாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அது இல்லாத அந்த மீனிங் ஒரே மாதிரி மீனிங் தான் அப்படிங்கிறதும் புரியும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கேள்விகள் கேட்கலாம். போலி என்றால் என்ன? இது வந்து நம்ம தேர்வில் கேட்கப்பட கேள்விகளாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். புக் பேக் கொஸ்டின் மட்டும் படிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பாடத்தில் இருந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போலி அப்படின்னு என்னது? போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. சரிங்களா? சொல்லில் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலின்னு என்னது? சொல்லில் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். சரிங்களா? போலி எத்தனை வகைப்படும்? போலி 3 வகைப்படும். அவை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சரிங்களா? முற்றுப்போலி எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. முற்றுப்போலிக்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னோம்? 5 5. முற்றுப்போலின்னு என்னது? முழுவதும் மாறுபட்டு வரக்கூடியது, அதுதான் முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு 5 5. சரிங்களா? இதில் எல்லா எழுத்துக்களும் என்ன இருக்குது? முழுவதும் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த முற்றுப்போலிக்கான பேரப்பை படித்து அந்த நான் கொடுத்துருக்க மாதிரி அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனியாக எடுத்து எழுதி காமிச்சிங்கனாவே போதும் இருக்குது. கடைப்போலிக்கு 3 எடுத்துக்காட்டுகள் தருக. கடைப்போலினா கடைசி எழுத்துக்கள் மாறி இருக்கணும். அகம் அகன், நிலம் நிகன் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர், சாம்பல் சாம்பர்,
சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்காட்டு கடைசி எழுத்து மாறி இருக்கணும். மையல் மையல் எவ்வகை போலி? முதல் எழுத்து மட்டும்தானே மாறி இருக்கு, அப்போ இது முதல் போலி ஆகும். சரிங்களா? எந்த இடத்துல எழுத்துக்கள் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும்தானே மாறி இருக்கு, அப்போ இது முதல் போலி. சரிங்களா? மையல் மையல் அப்படிங்கிறது முதல் போலி ஆகும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி இந்த போலிகள் வந்து உங்களுக்கு எளிமையாக முறையில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இன்னொருக்கா படித்து பொருள் புரிஞ்சு மீனிங் புரிஞ்சு பாருங்கள். அந்த சொற்களுக்கெல்லாம் மீனிங் வந்து புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாத பின்னாடி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நன்றி.